இந்த படத்தோட டைட்டில் கேட்ட உடனேவும் அதுவும் அமீர் அவர்கள் இந்த படத்தை வந்து நடிக்கிறாருனேவும் நான் கூட நினைச்சேன் பெரிய ஒரு கிளர்ச்சியான ஒரு படத்துல வந்து அமீர் அவர்கள் நடிக்க போறாரு அப்படின்னு. அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிச்சு. அந்த படத்தோட ட்ரெய்லர் கூட பார்க்கல, ஓடிடில நேர படத்தை தான் வந்து பார்த்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இதுல வந்துட்டு உயிர் தமிழுக்கு அப்படின்றது, தமிழ்ன்றது ஹீரோனோட பேரு. அவர் உயிரை வந்து கதாநாயகி வந்து அமீர் அவர்கள் கொடுக்குறதா இந்த படத்தினுடைய கதை. அதுல வந்து பாத்தீங்கன்னா காதல்ல வந்து ஜாதி எதிர்ப்பு இருக்கும், மத எதிர்ப்பு இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்களும் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க. எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி, ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதிக்கும் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதிக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து லவ் பண்ணா அவங்க ரெண்டு பேருக்கும் தடையா இருக்கிறது இந்த கட்சி பாகுபாடு தான். அதுல வந்து ஒரு காதல் கதை பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு காவியம் தான் உயிர் தமிழுக்கு அப்படின்ற இந்த படம். அமீர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து டான்ஸ் பண்றாரு, ஃபைட் பண்றாரு, ரொமான்ஸ் பண்றாரு. ஒரு கமர்ஷியலான ஒரு ஹீரோ என்னென்ன பண்ணுவாரோ எல்லா ஆஸ்பெக்ட்டுமே அமீர் அவர்கள் வந்து பண்றாரு. ஆனா அவர் பாட்டுக்கு ஒரு ஓரமா அதை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம அவரை பண்ண சொல்றது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா வந்து டைரக்ஷன் பண்ணுங்க. அதை தான் நான் வந்து பெரிய எதிர்பார்ப்பை வந்து காத்துக்கிட்டு இருக்கோம். உயிர் தமிழுக்கு இந்த படத்தை பத்தி முழுசா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கஸ்டமருக்கு கால் பண்ணும்போது 1 எழுத்தும் 2 எழுத்தும் 3 எழுத்தும்ன்ற போது வந்து ஒரு எரிச்சல் வரும் பாத்தீங்களா, அதான்